என்ன நடிக்கிற? ஏன்டா அடிக்கிற? கையெடு சொல்றேன். என் பொண்டாட்டி அடிக்கிற, நீ யாரையும் அதை கேட்கறதுக்கு? வெட்டிருவேன், பாப்போம். தாலி கட்டின பொண்டாட்டி தண்ணிக்கு போனா தங்கமுத்து, குளிக்க போனா குருசாமி, வயக்காட்டுக்கு போனா வாஞ்சியப்பன்னு வச்சுக்கிட்டா நீங்க எல்லாம் அடிக்காம அனுப்பீங்களோ? அதனாலதான் நானும் தனியா இருக்கும் போது தங்கத்தையும் வெளியூருக்கு போகும்போது வெள்ளையம்மா வச்சுக்கிட்டேன். இவனுக்கு என்ன, இவன் என்ன ஒழுங்குன்ற? அட பாவி, என் மேல இப்படி பழி போடுறியே. நீ நல்லா இருப்பியா? வாக்குப்பட்ட நாள் முதல்ல கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம்னு கண்ட இடத்துல அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியே. நீ நல்லா இருப்பியா? சுமாரா இருப்பேன்டி. இந்த பாவி சொல்றது சுத்த போயிங்க. பொண்ணுதான் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரிதான். குனிஞ்சு தலை நிம்மராம நடக்கிறவ. அவளை மட்டும் இப்படி குத்த சொல்றானே பாவி. தினம் குடிச்சிட்டு வந்து இவளை போட்டு அடிப்பாருங்க. கேட்டா எங்க கூடயே சண்டைக்கு வருவாரு. உன்னை உயிரோட விட்டு வச்சிருந்தா இந்த ஊருக்கு தாண்டா உன்ன. பஞ்சாயத்துல திரும்ப கைடுறதுக்கு உட்காந்துருக்கீங்க. பின்னையா எம்எல்ஏ குத்தவங்கன்னா தீர்ப்பு சொல்றதை விட்டுட்டு பஞ்சாயத்துல எப்படியா ஒரு ஆள் வந்து என்ன அடிக்கலாம்? இந்த பிரச்சனை அங்க தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீயே இப்படி ஆத்திரப்பட்டா எப்படி? அப்பு அதானே பொம்பளைங்களை தெய்வமா மதிக்கிற பூமி நம்ம பூமி. இங்கேயும் இப்படிப்பட்ட பாவிங்க இருக்கதானே செய்யறாங்க. முதல்ல உன்னோட தீர்ப்பு என்னன்னு சொல்லு. அப்பு தீர்ப்பு என்னையா தீர்ப்பு? இந்த பைய கூட இனிமே அந்த பொண்ணு வாழ்ந்தானா அவளை சித்திரவதை செஞ்சே கொல்லுவான். நம்ம ஊர் வழக்கப்படி பிடிக்காத வாழ்க்கைய பிரிச்சு வச்ச வேண்டியதானே? அப்பு புரியுது ரத்னம், நீ உன் தீர்ப்ப சொல்லிட்ட. இருந்தாலும் தாலியை கட்டுறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாச்சு. அப்பு இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? ரத்னம் என்ன சொன்னதுதான். நாளைக்கே அந்த ஆள் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஊர் பொறுப்பேற்க முடியுமா? இது பட்டணமா இருந்தா கோர்ட்டு விவாகரத்து அது இதுன்னு போகலாம். இது பட்டிக்காடு. தாலி இருக்குது நம்ம ஊர்ல புதுசா. என்னப்பா நீ என்னமா சொல்ற? உன்னால கூட வாழ முடியுமாமா? அதோட தூக்கு மாட்டிட்டு சத்து போயிடுவாங்க. இத முதல்ல செஞ்சிருந்தா பஞ்சாயத்து எல்லாம் பிரச்சனையும் இல்ல. இனிமே என்ன பேச வேண்டியிருக்கு? முடிச்சு வச்சிருங்க. இல்ல ராக்கப்பா, அந்த கூரை திரும்ப பிச்சுக்கிட்டு வாடா. இதோ பாருங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள இனிமே எந்த ஒட்டோ உறவோ கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்களே தீர்மானிச்சுக்கலாம். இந்தாம்மா, இந்தா. இதை வச்சு நான் என்ன பண்றது? பல்ல வழக்கு. எத்தனை பேர் பல்லப்பா நான் வளர்க்குறது? அவசரப்படாதரா. அவன் கட்டின தாலிய நீயே கைட்டி அவன்கிட்ட கொடுத்துருமா? முளையூர் முத்தமா கட்டல கட்டலன்னா உதவும்.